ராஜி சென்னை தவில் பாருங்கள். இன்றைக்கி வந்து 16/3/2026 திங்கட்கிழமை. இந்த கட்டை வந்து வெயிட் கம்மி பண்ணோம். வெயிட் கம்மி பண்ணுறது கொடுத்துருக்காரு ராஜி என்றவர் சென்னையிலேருந்து வந்து. இப்போ ரிங்கெலாம் கைட்டிட்டு ரிங்கை மாற்றணும், ஃபில் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணணும். இது வெயிட் எவ்வளோன்னு பார்த்து வெயிட் எவ்வளோ காமிக்கிறேன். ராஜு சென்னை. ராஜி அவர்கள் சென்னை. இதுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 5,310 கிராம் இருக்குது. 5 கிலோ 310 கிராம். இப்போ இது வந்து வெயிட்டு கம்மி பண்ணணும். வெயிட்டு கம்மி பண்ணிட்டு உங்கள்கிட்ட கம்மி அப்படியே கட்டுறவங்க பாருங்கள் கட்டையா. ராஜு சென்னை. ராஜி அவர்கள் சென்னையில் கொடுத்தாரு. லெட்டை வாவட்டம் எல்லாம் திருப்பி பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்படியே கட்டத்தில் தொப்பி ஆகட்டும் பாருங்கள். தொப்பி ஆட்டம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் ஸ்வீட் எல்லாத்தையும் வந்து புதுக்கட்டை மாரி ஆக்கி அவங்ககிட்ட போகணும். ராஜி அவர்கள் சென்னை. அவர்கள் சென்னை கட்ட போகிறேங்க. இப்போ வந்து உள் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 16/3/2026 திங்கட்கிழமை உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுங்க. இப்போ வந்து இது 4 கிலோ ஆகணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 5,300 இருக்குது. இப்போ 4 கிலோ ஆகணும். அவங்க புறப்படலாம் வாசிக்கிறதுக்காக இப்போ 4 கிலோ ஆகணும். 4 கிலோ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ராஜி சென்னை தவில். ராஜி அவர்கள் சென்னை பாருங்கள். உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு, வளர்ந்தலையும் தொப்பியும் பண்ணியாச்சு. இது வந்து வளர்ந்தலை பார்ப்போம் பாருங்க. ராஜி அவர்கள் சென்னை. இன்றைக்கி 16/3/2026 திங்கட்கிழமை. உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு, பாலிஷ்லாம் போட்டாச்சு. இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இது வெயிட் எவ்வளோன்றதை எடை போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். ராஜி அவர்கள் சென்னை. ராஜி அவர்கள் சென்னை பாருங்கள். ஏற்கனவே 5,300 இருந்தது. இப்போ வந்து 4,275 இருக்குது. இப்போ வந்து 1,100 குறைஞ்சிருக்கு. 1,25 100 1,25 கிராம் குறைஞ்சிருக்கு. ராஜி அவர்கள் சென்னை. இப்போ இந்த கட்டையை மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ராஜி அவர்கள் சென்னை. இன்னும் 5,300. இப்போ வந்து 4,275 இருக்குது. இப்போ 1 kg குறைஞ்சிக்குது. மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு படசலை போட்டு பாலிஷ்லாம் போட்டு ராஜி அவர்கள் சென்னை. ராஜி அவர்கள் சென்னை பாருங்கள். கரெக்டாக மேலே வந்து ரஃப்பாக எடுத்தாச்சு. இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம். அந்த வெள்ளாடை வெடிப்பு நல்லா இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. ராஜி அவர்கள் சென்னை பாருங்கள். இது இந்த பள்ளத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறோம். ராஜி அவர்கள் சென்னை. ராஜி அவர்கள் சென்னை பாருங்கள். மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். நல்லா மேல் ஃபினிஷிங் நல்லா நைஸ் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. ராஜி அவர்கள் சென்னை. எல்லாம் தெரியாமக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ராஜி அவர்கள் சென்னை. அவர்கள் சென்னை பாருங்கள். கரெக்டாக ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு. ராஜி அவர்கள் சென்னை. கரெக்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழம் கண்ணாடி மாதிரி ஆகியாச்சு. இப்போ இந்த கட்டையை கைட்டி அவர்கிட்ட கொடுப்போம், பேசுவார். ராஜி அவர்கள் சென்னை. இன்றைக்கி 16/3/2026 திங்கட்கிழமை. அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ கைட்டிட்டு அவங்ககிட்ட கொடுப்போம், பேசுவார். ராஜி அவர்கள் சென்னை. ராஜி அவர்கள் சென்னை பாருங்கள்.
கரெக்டாக ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி உள்ளார வெளியில் எல்லாம் பண்ணியாச்சு. தூக்கி சைட்டு கட்டை சைட்டு பாருங்கள், ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு கட்டையை. ராஜி அவர்கள் கட்டை. இப்போ அவர்கிட்ட கொடுப்போம் பேசுவார். அப்புறம் ஃபுல்லாக வெள்ளடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு நல்லா சேஞ்ச் பண்ணி க்ளீனாக நீட்டாக பண்ணி வச்சு ராஜி அவர்கள் சென்னை. இது பாருங்கள் உள்ளாரெலாம் பாருங்கள், தொப்பி பக்கத்தில் பாருங்கள், தொப்பி பார்க்கலாம் க்ளீனாக நீட்டாக பண்ணி வச்சு. உங்களுக்கும் இதேமாரி தவில் சரி பண்ணும் புது தவில் வேணா வாங்க. பண்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி கடையோட திருப்பி ராஜி அவர்கள் சென்னை. ராஜி அவர்கள் சென்னை. பாருங்கள், ரிங்கு போட்டாச்சு. என்ன பழைய ரிங்கு இருந்தது, பழைய ரிங்கை மாற்றி ரிங்கு போட்டாச்சு. பாருங்கள் கட்டையை பாருங்கள், ரிங்கு போட்டாச்சு. இப்போ தட்டு அவர் எத்தனை வரல, அதனால் அப்படி நூலை கட்டி கொடுக்கும். ராஜி அவர்கள் சென்னை. அவர்கள் சென்னை. இப்போ இந்த கட்டை சரி பண்ண வந்தாங்க, சரி பண்ணியாச்சு. உள்ளார வெளியில் சரி பண்ணி இப்போ ரிங்கு போட்டாச்சு. இப்போ அதை பற்றி சொல்ல, இப்போ எப்படி இருக்குது கட்டை உங்களுக்கு சரி பண்ணுது? பழசுக்கு இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்து காலையில் கட்டையை கொடுத்துட்டு தளம் போனீங்களா, கும்பகோணம் போயிட்டு வரீங்க. ஆமாம், வந்து அப்புறம் கட்டை ஒரு கொடுத்துட்டு போனார் காலையில் கொடுத்துட்டு போனார். இப்போ ரெடி ஆகிடுச்சு, கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி இப்போ அவங்ககிட்ட கட்டையை கொடுக்குறோம். கட்டையை பாருங்கள். இப்போ இது வந்து கவுர் ஏன் கட்டிருக்குன்னா தட்டு இல்லை, அதனால் படியாக ரிங்கு கைட்டி கொண்டதுனால கவுர் கட்டி விட்டுருவோம். எங்கே பிடிச்சிக்கிறதுனால கட்டி. ஆமாம். இப்போ நீங்கள் கும்பகோணத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள்? நான் கும்பகோணத்தில் வந்து தாராசுரத்தில் இருக்கேன். தாராசுரம். இப்போ அங்கேருந்து இப்போ சென்னைக்கு போயிருக்கீங்க? ஆமாம், சென்னையில் போய் 20 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ அங்கே தவுள் வாசிக்கிறீங்க சென்னையில்? அங்கே செல்வராஜன்றவருக்கு அவர் கொடுக்குற கல்யாணத்துக்கெல்லாம் போய் வாசிக்கிறோம். இப்போ அங்கே சென்னையில் தங்கி வாசிக்கிறாங்க. இப்போ அந்த கட்டை வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் கம்மி பண்ணாங்க. இப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு லோகு, பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது கட்டை. இப்போ நம்ம கட்டை சரி பண்ண ஏதோ எப்படி வந்தீங்க நம்மளை பார்க்கறதுக்கு? நீங்கள் யூடியூப்பை பார்த்து தான் வந்தேன். அதனால் இதை நம்பி நீங்கள் யார் வரனாலும் நம்பி இங்கே வரலாம், நல்ல முறையாக பண்ணி தருவார், நம்பிக்கையாக வந்துட்டு போகலாம். எனக்கு அதை நான் பிடிச்சிருக்கு ரொம்ப. பாருங்கள், ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அவங்க பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க சென்னைக்கு.